வணக்கம். அறியா உலகம் சேனலுக்காக நான் உங்கள் சித்தரசன். நம்ம இப்போ இருக்கிற இடம் நெம்மாறைக்கு பக்கத்தில் நெல்லியம்பதிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்களே இந்த அம்மன் கோவில் தான் குளத்துக்கரை பகவதி அம்மன் கோவில். நெல்லிக்கரை பகவதி அம்மன் கோவில். இது சுற்றி பார்த்தீங்கன்னா நெல் வயலாக இருக்கிறதுனாலையும் பக்கத்தில் தெரியுங்க, பின்னாடி தெரியுது மலை, அது நெல்லியம்பதி அப்படிங்கிற மலைப்பகுதி. அதனால இந்த அம்மனுக்கு குளத்துக்கரை நெல்லியம்பதி பகவதி அம்மன் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு வாரத்தில் இந்த கோயிலுடைய திருவிழா நடக்குது. இந்த திருவிழாவோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்டு முழுசுமே வான வேடிக்கை அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக நடக்குது. இந்த ஊர் மக்கள் ஒரு 2 தரப்பாக பிரிஞ்சு ஒரு போட்டி மாதிரி ஆரம்பித்து ஒரு வான வேடிக்கையும் மற்ற நிகழ்ச்சிகளையும் மிக பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக நடக்குது. இந்த திருவிழாவோட வேலைப்பாடுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கோயிலை பற்றின ஒரு வரலாறையும் இந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ഏപ്രിൽ 3 திருவிழா நடக்குது. നിങ്ങളെ ഇവിടെ എന്തിനാണ് ഇത് വൃത്തിയാക്കുന്നത്? வேலைக்காயிட்டுள்ள திருவிழாக்காக இங்க சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. தொழில் 100 நாள் வேலைன்னு சொல்லும்ல, அதனோட இவட இங்க தொழிலுறப்பு கோயிலுக்காக அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ரோட்லயே அந்த அம்மா அதான் சொல்லிட்டு இருக்குது. இப்போ அந்த திருவிழாவோட இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அது பந்தலெல்லாம் போட்டுருக்காங்க, சீரியல் லைட் எல்லாம் போட்டு அதுல இது 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 வல்லங்கி தேசம். இப்பறத்துள்ளது நெம்மார தேசம். ஓகே, எத்தனை நாள் திருவிழா நடக்குது? 3 நாள் 3 நாள் 3 வருஷம். 31, 33, ஓகே. இது இந்த கோவில்ல என்ன விசேஷம், என்ன ஸ்பெஷல் விசேஷம், என்ன വിശേഷംനാ നേരെ ഈ ദേവിയുടെ ഇതെന്താണെന്നാണ് ചരിത്രം എന്താണെന്നാണ്? ഇത് എവിടെ നിന്ന് വന്നാണ് ഈ അമ്മ? മധുരയിൽ നിന്ന് വന്നാണ്. ഇല്ല, നെല്ലിയമ്പതി എന്ന് പറയുന്നുണ്ടല്ലോ, നെല്ലിയമ്പതി എന്ന് വന്നാണ്. இது அக்கா தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்க. மதுரையில் இருந்தது, அது நெல்லியம்பதியில் போய். ஓகே ஓகே, நன்றி. ஏடா இப்போ சொல்லுங்க, இந்த இடம் இப்போ பூராமே வேலை நடக்குது. இது இப்போ எதுக்காக பூரா பயன்படுத்துறாங்க? இது பயன்படுத்துறது இப்போ அந்த திருவிழா நடக்கிற டைம்ல இந்த இடத்துல மக்கள் நிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பட்டாசுகள் வெடிக்கிறதுக்கும் அது இடத்த சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்து அந்த லாஸ்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் மேல இருக்கும். இந்த 1 கிலோமீட்டர்ல இருந்து இது வரைக்கும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த பட்டாசு வெடிக்கிறது. இப்போ அதுக்காக நடந்துட்டு இருக்கு வேலை. பாருங்க, யானை நிக்கிறதுக்காக. அது எதுக்காக அந்த பந்தல்? இப்போ யானை இங்கே எழுந்துள்ளத்துவரை தமிழ் சொன்னால் அது அலங்காரம் பண்ணி அதனோட இதெல்லாம் போட்டு அந்த பந்தலுக்குள்ள அதுக்குள்ளேயே 9 யானை நிற்கும். இந்த பக்கம் தேசம் வல்லங்கி தேசம்னு சொல்லுவாங்க. சரி, 2 சேரியா இருக்கும். அப்போ அதில் வேலை இங்கே நடந்துட்டு இருக்குது. அவங்க வேலை அந்த பக்கம் இருக்கிற வேலை பாதி முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. 2 குரூப்பா பிரிஞ்சு இந்த பக்கம் ஒரு குரூப் யானை நிறுத்தி இங்க ஒரு தரப்பு பட்டாசு வெடிக்கிறாங்க. அலங்காரம் பண்ணி அவங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆமாங்க. யானை நிறுத்துறதுக்காக போடுற பந்தல் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வேலை பிரம்மாண்டமா இருக்கும், சூப்பரா இருக்கும். எல்லாரும் வாங்க, நல்லா இருக்கும் பாக்குறது. இந்தியாவிலே நல்லா இதா நடக்கிறது இந்த இடம் தான். நெம்மார வல்லங்கி தேசம் தான் இந்தியாவிலேயே. வேற எங்கேயும் நடக்காது அந்த அளவுக்கு பட்டாசு. ஒரு நண்பர் சொன்னாரு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு. ஆமாங்க, அதுக்கு மேலேயும் வரும். வந்தாலும் அதுக்கு மேலேயும் வரும். ஆனா கவர்மெண்ட் தடை விட்டதுனால கொஞ்சம் கம்மியா காமிக்கிறாங்க. இப்போ 1 கோடின்னா அது சிலப்போ 1.5 கோடியாக 2 கோடியாக. அது கவர்மெண்ட்டுக்கு பர்மிஷன் அதிகமாக கொடுக்காததுனால அவங்க கம்மியா காமிச்சு அதிகமா பட்டாசு வெடிக்கிற மாதிரி நம்ம பண்ணுவாங்க. அதுதான். எல்லாரும் வாங்க, எல்லாரும் பாருங்க. சிறப்பாக 3 நாள் நடக்கும்.
ஆனால் பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்கறக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் மேலே இங்கே இருக்கும். இந்த இடத்துலையே சுற்றி இருக்கும். பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பாருங்கள். அந்த சுத்த அளவில் ஃபுல்லாக இருக்கும். சுற்றி இருக்கிற மாதிரி கோயில் சேர்ந்தது தான் இந்த வயல் பூரா. இந்த வயல் வந்து அந்த இந்த டைமில் தான் அது அறுவடை நடக்கும். அது நடந்து முடிஞ்ச உடனே இந்த திருவிழா அப்படின்னு ஒரு இது. இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குங்க. இந்த பக்கம் ஒரு தரப்பும் அந்த பக்கம் ஒரு தரப்பும் இருந்து இதுக்கான யானைகளை நிறுத்துறதுக்கான பந்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தரப்பு யானைகளை அலங்காரம் பண்ணி அது அவங்களுடைய சார்பில் வந்து வான வேடிக்கை, இன்னொரு தரப்பு அந்த பக்கம் யானையை வந்து அலங்காரம் பண்ணி அவங்க தரப்பில் வந்து ஒரு வான வேடிக்கை சொல்லி மிக பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. வாங்க இந்த பந்தல் போடுறவங்கள்ட்ட இதை பற்றி கேட்போம். ஒரு 2 நிமிஷம் சொல்கிறீங்களா? வல்லங்கி தேசம். வல்லங்கி தேசத்துல யானை எதுக்காக பண்றாங்கன்னு கேட்குறாங்க. இந்த ഉത്സവം വല്ലങ്കി വേല, നെന്മാറ വല്ലങ്കി വേല. അതിൻ്റെ വേലയുടെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ആഘോഷങ്ങളിലൊന്നാണ് പന്തൽ. പന്തല്, ആന, വെടിക്കെട്ട്, ഇത് മൂന്നാണ് പ്രധാനം. എത്ര ആനയ്ക്കുള്ളതാണ് ഈ പന്തല്? 9 ആന. ആ ദേശം അപ്പുറത്ത് 9 ആന തന്നെ. 2 ദേശം 9. വെടിക്കരുത് എങ്ങനെ വടക്കം പൊട്ടിക്കുന്നതൊക്കെ എവിടെയാണ്? പടക്കം പൊട്ടിക്കുന്നതൊക്കെ ഇവിടെ ഈ പാടം മുഴുവനുണ്ട്. വല്ലങ്കി ദേശത്തിന്റെ ഈ ഭാഗം, നെന്മാറ ദേശത്തിന്റെ ആ ഭാഗം. എത്ര ദിവസം കഴിയാൻ? ഇത് കഴിയാൻ 25-26 ദിവസം വരും. വരുന്നതിന് മുന്നേ കഴിയണം. വേലയുടെ 2 ദിവസം മുന്നേ കഴിയണം. ടെസ്റ്റ് നടത്തണം. இப்போ இந்த இடம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கரில் இருக்குங்க. இந்த பட்டாசு எப்படி அவங்க ஃபிட் பண்ணுறாங்கன்னா, அந்த முனையிலேருந்து இங்கே வரலையும் செட் பண்ணிடுறாங்க. பட்டாசு வந்து வரிசையாக அப்படியே வெடிச்சுக்கிட்டே வருது, வான வேடிக்கை வெடிச்சுக்கிட்டே வருது. வெடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல அதிகமான ஒரு பெரிய வெடிகளை வச்சு ஒரு கண்காட்சி மாதிரி வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெடியாக வெடித்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வான வேடிக்கையை வந்து நிகழ்த்துறாங்க. இந்த நெம்மார திருவிழாங்கிறது ஒரு வான வேடிக்கைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திருவிழா மாதிரி மிக பிரம்மாண்டமான ஒரு இதாக பண்ணுறாங்க. முடிஞ்சால் மக்கள் வந்து தவறாமல் இந்த விழாவில் வந்து கலந்துக்குங்க. இந்த விழா என்னைக்கு நடக்குது, இன்னைக்கு தேதியில் வந்து என்னைக்கு நடக்குதுங்கிறத உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக அந்த வீடியோட முடிவில் சொல்லிடுறேன். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க அடுத்ததுக்கு போவோம். இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நீச்சல் வீரர்கள் வந்து பயிற்சி எடுக்கிறதுக்காகவும் இந்த குளத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்காக அந்த கோடுகளை நேரடியாக அந்த பிளாஸ்டிக் பைப்புகளை போட்டு குழாய்களை போட்டு வச்சுருக்காங்க. நீச்சல் வீரர்கள் பழகிறதுக்கும் நீச்சல் பழகிறதுக்கும் பயிற்சி எடுக்கிறதுக்கும் இல்லை ஒரு நீச்சல் போட்டி நடத்துறதுக்கும் ஒரு பயிற்சி மையமாக இந்த குளத்தை வந்து உருவாக்குறாங்க. நீங்கள் மேலே அந்த பார்க்குற அந்த கோவில் தான் நெல்லிக்குளங்கரை பகவதி அம்மன் கோவில். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வல்லங்கி, இது வந்து இந்த பக்கம் இந்த குளத்துக்கு இந்த பக்கம் இருக்குது நெம்மார. இந்த வல்லங்கி தேசம் நெம்மார தேசம் அப்படின்னு சொல்லி இந்த ஊரை வந்து பிரித்து மலையாளத்தில் சொல்கிறாங்க. இந்த வல்லங்கி தேசத்துக்கும் நெம்மார தேசத்துக்கும் வான வேடிக்கையும் யானைகளை அலங்கரித்து அது எப்படி வந்து அலங்காரமாக நிறுத்துறாங்கிற ஒரு போட்டி மாதிரி தான் இந்த திருவிழா வந்து இங்கே சொல்கிறாங்க. மிக அற்புதமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த திருவிழா வந்து இன்னைக்கு தேதி 3/4/2025 அன்னைக்கு இந்த இடத்துல நடக்குது, நெம்மாறையில். மறக்காமல் எல்லாரும் கலந்துக்குங்க. வாங்க அடுத்து போவோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது நெம்மார தேசத்தோடைய அந்த அலங்கார பந்தல். அந்த பக்கம் வந்து வல்லையம் விதி பண்ணது மாதிரி இந்த பக்கம் வந்து நெம்மாரையோட இருந்தது. மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த திருவிழாவப்போ இதுவும் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து நெம்மாரையோடைய அலங்கார பந்தல். வாங்க பார்ப்போம். ஊருக்குள்ளே போய் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா யானையை நிறுத்துறதுக்காக போட்டிருக்க அலங்கார பந்தலுங்க. மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பந்தலவே வந்து பல ஆயிரம் வண்ண விளக்குகளாலையும் யானைகள் 6 யானைகளை நிறுத்துறதுக்காக ஒவ்வொரு அறைகளாக தடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். இந்த பந்தலில் இந்த பக்கத்தில் இருந்து
இந்த பக்கம் வரலையும் 6 யானைகளை வந்து உள்ளே நிறுத்துறாங்க அலங்கரித்து. கேரளாவில் வந்து யானைகளை அலங்கரித்து நிறுத்தினா என்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத நம்ம யாரும் சொல்லி தெரியணும் இல்லை. இப்போ அந்த நீங்கள் உள்ளே பார்க்குறது கோவில் திருவிழாவுக்காக கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஒரு யானை வந்திருக்குது. அந்த நெம்மாறை அப்படிங்கிற தேசத்துக்கு 6 யானையும், நெல்லியம்பதிங்கிற அந்த இன்னொருக்கு ஒரு 6 யானையும், மொத்தம் 12 யானைகள் நிறுத்தி மிக பிரம்மாண்டமாக நடக்கிற இந்த திருவிழாவுக்காக வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நெல்லியம்பதிக்காக கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்க யானை. இப்போ பின்னாடி தெரியுங்களா, அதுதான் வந்து குளத்துக்கரை பகவதியம்மன் கோவில். இப்போ இந்த வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த திருவிழா 3ஆம் தேதி 4வது மாதம் 2025 இந்த தேதியில் நடக்குது நெம்மாறையில். எல்லாம் தவறாமல் வந்து கலந்துக்குங்க. நானும் இந்த திருவிழாவப்போ நடக்கிற வான வேடிக்கைகளையும் நிச்சயமாக ஒரு வீடியோவை கண்டிப்பாக நான் திருப்பி போடுறேன். அது மட்டும் இல்லை, கேரளாவின் ஒவ்வொரு பகவதியம்மன் கோவிலையும் நானும் இந்த கேரளாவை சேர்ந்த எனது நண்பர் ராஜேஷும் தொடர்ந்து உங்களுக்காக வந்து நாங்கள் அப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.